நீ ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது ஒரே ஆப்ஷனா தான் இருக்குதா இல்ல வேற எதுவும் இருக்குதா சப்ஸ்டியூட் இருக்கு? ஓகே, நீ ரீப்ளேஸ்மெண்ட் போறதுங்கிறது வந்து ஃபைனல் ரிசார்ட்டா நம்ம வச்சுக்குவோம். எடுத்த உடனே நம்ம வந்து பெயின் இல்லாம பேஷண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பிசியோதெரப்பி, கொஞ்சம் எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம். அதுல அந்த நீ பெயினை கொஞ்சம் தள்ளி கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, 60+ ஆனா தான் அது பண்றது நல்லது நான் சொன்னால, அதுக்கு முன்னாடி பெயின் வந்துருது இல்லை. இப்போ அவங்களோட வெயிட் ஒரு காரணமா இருக்கலாம், இல்லைன்னா எர்லி டிஜெனரேஷன் ஆகிறது காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்ல. ஸோ இந்த ஃபைனல் ரிசார்ட்டை தான் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு பெயின்லெஸ் சர்ஜரியா சார்? அஃப்கோர்ஸ் சர்ஜரி வந்து நம்ம பெயின்லெஸ்ஸாக தான் பண்ணுவோம். அதுக்கு அனஸ்தீசியாலாம் கொடுத்து தான் பண்ணுவோம். அந்த சர்ஜரி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்ததுன்னா, இப்போ கண்ணில் வந்து கேட்ராக்ட் இருக்குது. இந்த லென்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு லென்ஸை வந்து அதில் வந்து பொருத்துறோம். அதே மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பெயின்ஃபுல்லாக இல்லாமல் அனஸ்தீசியாலாம் கொடுத்து, அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறமும் போஸ்ட் ஆப்ரேட்டிவும் பெயின்லெஸ்ஸாக வந்து அதுக்கு உண்டான மெடிகேஷன்ஸ் வந்து பண்ணி வில் டூ இட் வெல். ஸோ திருநெல்வேலியில் அது வந்து நம்ம கிட்டத்தட்ட 25 இயர்ஸாகவே அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சக்தி ஹாஸ்பிட்டலில்.